ஆழ்மனதை பயன்படுத்தி குழந்தை வரம் பெறுவது எப்படி? நம்ம குழந்தை வரம் பெறணும் அப்படின்னா முதல்ல இவ்வளவு நாள் நமக்கு ஏன் குழந்தை வரம் இல்லை, அதற்கான காரணம் என்ன, நாம் எந்த இடத்துல தவறு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஃபிசிக்கலாக, அதாவது உடல் ரீதியாக நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. குழந்தை வரம் பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒருவேளை ஃபிசிக்கலாக முழு ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருக்கலாம். அப்படி இருந்தும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு குழந்தை வரம் பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னாலும் அதற்கும் முக்கியமான காரணம் எல்லாமே உங்கள் ஆழ்மனம்தான். உங்களுடைய சிந்தனைகளும் உங்களுடைய எண்ண ஓட்டங்களும் மட்டுமே இதற்கு காரணம். உதாரணமாக, குழந்தையை குறித்து உங்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்குது, குழந்தை வரங்களை குறித்து நீங்கள் என்னவா சிந்தித்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு, நீங்கள் இருசக்கர வாகனத்தில் கணவன் மனைவியை சென்று கொண்டு இருக்கிறீங்க. ஒரு இடத்துல உங்கள் வாகனத்தை நிப்பாட்டுறீங்க. அப்போ அங்க ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய பராமரித்து பார்த்து கொண்டிருக்கா. அப்போ அந்த குழந்தை திடீர்னு மலம் கழிக்குது. அப்போ அந்த குழந்தையை சுத்திகரிப்பதற்கோசரம் தங்கள் கைகளை கழுவி கொண்டு வர இந்த குழந்தையை ஒரு நிமிஷம் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அந்த குழந்தையை பிடிக்க உங்களுக்கு சங்கோஷமா இருக்குதா, இல்லை இருந்துட்டு ரொம்ப சங்கடப்படுறீங்களா? ஏன்டா இங்க வண்டியை நிப்பாட்டணும், இந்த இடத்துல நிப்பாட்டணும், இந்த அசிங்கத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிறீங்களா? அப்படி நீங்க ஒரு வேளை சிந்திச்சீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தை வரத்தை நீங்களே தடுத்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு தான் உதாரணம். ஸோ அது ஒரு குழந்தை. அந்த குழந்தையுடைய மலம் கழித்ததை சுத்தம் செய்ய அந்த தாய்க்கு உதவ கூட உங்களால் முடியாமல் அந்த குழந்தையை நீங்கள் வெறுக்கிறீங்க, அந்த சூழ்நிலையை வெறுக்கிறீங்க அப்படின்னா இதே போல் உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே பல சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்பேற்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆழ்மனதுக்கு சமிக்கைகளை நீங்கள் அனுப்புறீங்க, அதாவது என்ன அலைகளை நீங்கள் அனுப்புறீங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான சூழ்நிலைகளை சமாளிக்க கூட உங்களுக்கு மனமில்லாத போது உங்களுக்கு எப்படி இந்த பிரபஞ்சம் குழந்தைகளை கொடுக்கும்? உங்கள் கர்ப்பப்பை எவ்வளவோ வீக்காகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனையாகவும் இருக்கலாம், குழந்தை பெறுவதில் பிரச்சனையாக இருக்கலாம், ஆண்களுக்கு அவங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனையாகவும் இருக்கலாம். எந்த பிரச்சனையும் இருந்துட்டு சரி செய்யறதுக்கு ஆழ்மனதால முடியும். அதற்கு முதல்ல உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் புத்தியும் சரியாக இருக்கணும். நீங்கள் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கிட்ட தொடர்ந்து விண்ணப்பிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய விண்ணப்பத்தில் மட்டும் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் வெளியே போகும்போதும் பல தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளோட இருக்கும்போது நீங்கள் ஐயோ எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கமாக நீங்கள் ஏங்கினீங்க அப்படின்னா அப்போனா உங்களுடைய இல்லாமையை குறித்து நீங்கள் எப்போதும் சிந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. அதை குறித்த அலைவரிசையை நீங்கள் வெளியே அனுப்பிட்டு இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது இல்லாமையை குறித்த உங்களுடைய சிந்தனை இல்லாமையே கொண்டு வந்து கொடுக்கும். அந்த குழந்தையை தூக்கி அள்ளி கொஞ்சம் உங்களுக்கு தோணணும். அந்த குழந்தைய நீங்கள் பிரியமாக பார்த்துக்கொள்ளணும். அதே சமயத்தில் குழந்தை வரம் எனக்கு இல்லை அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோணவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவெல்லாம் மற்றவர்கள் அவங்களுடைய குழந்தையோடு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஏக்கம் அல்லது ஒரு விதமான இருந்துட்டு சோகம் அல்லது ஒரு விதமான மன தவிப்பு ஏற்படுதோ அப்பெல்லாம் உங்களுடைய அதாவது உங்களுடைய குழந்தை இல்லாமையை குறித்து நீங்கள் சமிக்கைகளை வெளியே அனுப்புறீங்க. அப்படிங்கும்போது அதை தான் நீங்கள் திரும்ப திரும்ப ஏற்பீங்க. அதற்கு எதிர்மாறா உங்கள் கற்பனைகளை நீங்கள் வலுப்பெற செய்யணும். உங்கள் சிந்தனையும் புத்தியையும் நீங்கள் மாற்றணும். உங்கள் ஆழ்மனதை நீங்கள் சரியான வழியில் வழி நடத்த பழகி கொள்ளணும். இதற்கு முன்னாடி இல்லாமையை குறித்து உங்கள் சிந்தனைகள் இருந்ததை முற்றிலுமாக நீங்கள் மாற்றி அமைக்க முயற்சிக்கணும். உங்களுக்கு குழந்தை வரம் பெற்றுக்கொண்டுட்டீங்க. அதாவது ஒரு தாய் தான் குழந்தை வரம் பெற்றுக்கொண்டவுடனே என்ன மகிழ்ச்சியை நீங்கள் உணர்வீங்களோ அந்த மகிழ்ச்சியை இக்கணமே இந்த நிமிஷமே நீங்கள் உணர ஆரம்பிக்கணும். அப்போ உங்களுக்குள்ளார எண்ணீர் கடங்காத ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அந்த தாய்மையை நீங்கள் உணர்வீங்க. அந்த சந்தோஷத்தை நீங்கள் உணரணும். உண்மையாலுமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது, நீங்கள் கன்சீவாக இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அது உங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அப்போ உங்கள் ஹஸ்பண்டுடைய ஃபேஸ் ரியாக்ஷன், அவங்களுடைய சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்க எப்படி காத்து கொண்டு இருக்கிறீங்க? அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, அந்த உணர்வை எல்லாம் நீங்கள் நிஜத்தில் நடந்ததை போலவே நீங்கள் உணரவும் நீங்கள் அகக்காட்சிப்படுத்தவும் பழகிக்கொள்ளணும். ஸோ இதை கண்டினியூவாக தினந்தோறும் செய்து கொண்டே இருக்கணும். இந்த மாதிரி கற்பனைகள் நீங்கள் செய்யும் போது இல்லாமையை குறித்த சிந்தனையே உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் முதல்ல உங்களுடைய கரு ஊறுவதை நீங்கள் இருந்துட்டு நம்பணும். அடுத்து நீங்கள் மாதம் டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போகிறீங்க. அந்த டாக்டர் உங்கள் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது,
நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் அது குறித்து மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. நீங்கள் என்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டாக்டர் இருந்துட்டு சொல்கிறாங்க. அதை நீங்கள் காது கொடுத்து கேட்குறீங்க. உங்கள் கணவர் நீங்கள் கர்ப்பமாக இருக்கும் காலத்தில் உங்களை எவ்வளவு அன்பாகவும் எவ்வளவு இருந்துக்கிட்டு ஒரு பாசத்தோடு உங்களை தாங்கி பிடிக்கிறாங்க, எவ்வளோ ஒரு கேரிங்காக உங்களை பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுறீங்க. தினந்தோறும் அந்த பிறக்கக்கூடிய அந்த புது குழந்தைக்கோசரம் நீங்கள் ஆவலோட காத்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிஷத்தையும் அணுகுணமாக ரசித்து நீங்கள் உணர்றீங்க. உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தை உங்களை உதைக்குது, குழந்தை இருந்துட்டு நகருது அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு உணர்வையும் இப்போ உணர்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும். இப்போவே அது நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். உங்கள் கணவர்கிட்ட குழந்தை எட்டி வதைக்குது, நீங்கள் வேணால் கை வச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் கணவரும் அதை தொட்டு பார்க்குறாங்க. கணவருக்கும் அந்த உணர்வு இருந்துட்டு வெளிப்பட தெரியுது. ஸோ இதை போல் கணவரும் இருந்துட்டு அந்த மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்தணும். பொதுவாகவே பிரார்த்தனை இருந்துட்டு கூட்டு பிரார்த்தனைக்கு அதிகப்படியான வலிமை இருக்குது. கணவரால் எந்த அளவுக்கு இருந்துட்டு இமேஜினேஷன்லாம் பண்ண முடியும், அதாவது பாசிட்டிவான சமிக்கைகளை நடந்து முடிந்ததாக சிந்திச்சு உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்த முடியுமோ அதெல்லாம் கணவரும், மனைவியால் எதெல்லாம் செய்ய முடியுமோ, அதாவது ஒரு தாயால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது ஒரு தாயும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். அந்த குழந்தையோட நீங்கள் தினந்தோறும் பேசுகிறீங்க. கன்சீவாக இருக்கும்போது உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் அடிக்கடி பேசுவீங்க. இது எல்லா தாய்மார்களும் செய்யக்கூடிய ஒன்று தான். அப்படின்னா நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட என்னெல்லாம் சொல்லுவீங்க, என்னெல்லாம் பேசுவீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் இமேஜினேஷன் பண்ணி அது எல்லாத்தையும் உணர்வு ரீதியாக பேசணுமே தவிர்த்து வெறும் வாய் வார்த்தையாக இருக்கக்கூடாது. அந்த நிகழ்வு உண்மையாக நிகழ்ந்தது போல இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான பாசிட்டிவ் வைப்ரேஷன் தொடர்ந்து நீங்கள் வெளிப்படுத்தணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நூல் இணை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. உங்களுடைய அம்மாக்கள் இருந்துக்கிட்டு நீங்கள் குழந்தையை சரியாக பெற்றெடுக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள், நீங்கள் சரியாக இருந்துட்டு பின்பற்றக்கூடிய ஃபுட் ஹேபிட்டு, பாரமாக வெயிட்டை எதையும் நீங்கள் தூக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, வெளி பயணங்கள் செல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது, உங்கள் நண்பர்களோடு இருந்துட்டு நீங்கள் கன்சீவாக இருக்கிற விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்வது, உங்கள் குழந்தையை பற்றி பெருமையாக பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையுமே நீங்கள் இருந்துட்டு பகிர்ந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறப்பதற்கான நாள் வந்தது, நீங்கள் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் ஆகுறீங்க. அப்போது உங்கள் கணவருக்கு தகவல் நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் கணவர் அங்கே வராங்க, உங்களோட மருத்துவமனையில் இருக்கிறாங்க. உங்களுடைய குழந்தை பிறக்கும்போது உங்கள் கணவர் பக்கத்திலேயே இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் வலியில் துடிக்கும்போது உங்கள் கணவர் கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீர், உங்கள் கணவர் இருந்துட்டு துடிக்கக்கூடிய அந்த துடிப்பு, நீங்கள் படக்கூடிய அந்த வேதனை முதற்கொண்டு உணர்வு ரீதமாக ஆத்மார்த்தமாக அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஸோ நீங்கள் இருந்துக்கிட்டு, அதாவது கணவராகிய நீங்கள் இருந்துட்டு உங்கள் மனைவி பிரசவிக்கும் போது, அதாவது அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த இடத்துல உங்களால் இருக்க முடியல, உங்கள் மனைவி படக்கூடிய அந்த கஷ்டங்களை உங்களால் பார்க்க முடியல அப்படிங்கிறதும், அதற்கு பிறகு அந்த குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தையை தூக்கி நீங்கள் கொஞ்சறதும், அந்த குழந்தையை நீங்கள் பார்க்குறதும், குழந்தை பிறந்த உடனே இப்போ ஒரு பெருமூச்சு விட்டு அந்த குழந்தையை பார்க்க அந்த தாய் இருந்துட்டு பரிதபிக்கிறதும் அப்படிங்கிற மாதிரியான அனைத்து விதமான சூழ்நிலைகளையும் உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அதை உணர்வு ரீதியாக நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்படிலாம் நீங்கள் உணர ஆரம்பிக்கும் போது குழந்தையை குறித்து உங்களுடைய வரத்தை குறித்து நீங்கள் முழுமையாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ரொம்பவும் இருந்துட்டு ஆதிக்கமான ஒரு அலைவரிசையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. அப்படிங்கும்போது உங்கள் உடல் எந்த கண்டிஷனில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களா இல்லை ஆரோக்கியமற்று இருக்கீங்களா, உங்களுக்கு இருந்துட்டு உங்களுடைய கருப்பை இருந்துட்டு வீக்காக இருக்குதா அல்லது ஸ்ட்ராங்காக இருக்குதா அப்படிங்கிறது எதுவுமே முக்கியம் கிடையாது. இது வரைக்கும் உங்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லி கருப்பை இருந்துட்டு இறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னவங்களுக்கு கூட பிரபஞ்ச சக்தியாலையும் சரி, ஆழ்மனதின் வல்லமையினாலும் வலிமையினாலும் சரி குழந்தை வரம் பெற்றுக்கொண்ட எத்தனையோ சாட்சிகள் இருக்கு. அப்படி அவங்களால முடியும் போது உங்களாலையும் முடியும். ஸோ நீங்கள் நம்புறதுக்கு தயாராக இருக்கணும். குழந்தையை ஏற்றுக்கொள்ள ரொம்ப ஆவலாக இருக்கணும். அனைத்து குழந்தைகளும் நேசிக்க ஆவலாக இருக்கணும். உங்களை சுற்றியும் உங்கள் வீட்டை சுற்றியும் குழந்தைகளுடைய புகைப்படங்கள், உதாரணத்திற்கு குழந்தை வரம் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கும் போது உங்களுடைய குழந்தை உங்கள் கையில் இருக்கிற மாதிரி, நீங்கள் குழந்தையை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் இருந்துட்டு இப்போ எவ்வளவோ இருந்துட்டு டெக்னாலஜிக்கல் வந்துருச்சு. நீங்களே உட்காந்து எடிட் பண்ணலாம். அந்த மாதிரி எடிட் கூட பண்ணி உங்களுடைய குழந்தையோடு நீங்கள் இருக்கிற மாதிரியான சில ஃபோட்டோஸ் கூட இருந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சு அதை தினந்தோறும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் குழந்தை உங்களுக்கு எப்போவும் வரப்போகுது அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் இருக்கக்கூடாது. குழந்தை வரத்தை நான் பெற்றுக்கொண்டுட்டேன், என் கரு இப்போ குழந்தையை சுமக்கிறது, என் குழந்தையை நான் பெற்றெடுத்து விட்டேன், என் குழந்தை என் கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஆத்மார்த்தமாக இருந்துட்டு ஃபீல் பண்ணோம். முதல்ல குழந்தை உங்களை பார்த்து அம்மான்னு சொல்கிறதும் அப்பான்னு சொல்கிறதுங்கிற வரைக்கும் உங்களுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் இருக்கணும். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு குழந்தை வரத்தை கொடுத்தே தீரும்.
இந்த பிரபஞ்சத்தால கொடுக்க முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாது. உங்களால நம்ப முடிஞ்சா போதும். நீங்க அகக்காட்சி பண்றதுல உறுதியாகவும், தெளிவாகவும், அதை உணர்வுபூர்வமா வெளிப்படுத்த சரியா கற்றுக்கொண்டு இருந்தீங்கன்னா மட்டும் போதும். ஒரே நாள்ல உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகாது. தினம்தோறும் இதை பயிற்சி வழியா படிப்படியா செய்து கொண்டே வாங்க. கண்டிப்பா நடக்கும். இந்த பயிற்சிகளை நீங்க செய்யும்போது, மற்ற நேரங்கள்ல இல்ல அப்படிங்கிற ஏக்க உணர்வை நீங்க முழுக்க முழுக்க தவிர்த்துக்கோங்க. அப்படி எப்பல்லாம் உங்களுக்கு ஏக்க உணர்வு தோணுதோ அப்பல்லாம் இல்லை, என் குழந்தையை நான் தூக்குகிறேன், கொஞ்சுகிறேன், என் குழந்தை என் வயித்துல இருக்கிறத நான் உணர்றேன், என்னை என் குழந்தை அப்பான்னு கூப்பிடுது, என் அம்மான்னு கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வுகளை எல்லாத்தையும் திரும்ப திரும்ப சிந்தித்து பாருங்க, நினைச்சு பாருங்க, அதை உணர்வு ரீதியாக வெளிப்படுத்துங்க. உங்களுடைய உணர்வு அலைவரிசையே உங்களுக்கு குழந்தை வரத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அது ஆழ்மனது நிகழ்த்தியே கொடுக்கும். கண்டிப்பாக குழந்தை வரம் பெறுவதற்கான சுய பிரகடனத்தோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.